ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரத்தநாடு ஸ்டைல் இறால் தொக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இறால் வந்து இப்படி தான் சுத்தம் பண்ணணும். அந்த மேலே இருக்க தலையை எடுத்துகிட்டு கீழே அந்த உடம்பெல்லாம் பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது மேலே அந்த நடுவில் இப்படி கத்தியால் கீர்னிங்கன்னா உள்ளே ஒரு குடல் மாதிரி இருக்கும் கருப்பாக, அதை எடுத்துடணும். இல்லைன்னா நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, நரங்கும், வயிறு வலிக்குங்க. பாருங்கள், தலையை எடுத்துட்டாங்களா, அப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். அந்த கால் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த மாதிரி. இதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலைங்க. சில பேர் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வருவாங்க, அது உங்களோட விருப்பம்தான். ஓகே, இப்போ இந்த இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு இறால் தொக்கு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ இறால் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு எடுத்துக்கலாம். அதுக்கேத்தாப்புல நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்தது 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப மிக்சியில அரைக்க வேண்டியதுன்னு சொல்லிடுறேன். இந்த பாருங்க, இந்த சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து நம்ம இப்ப வந்து அந்த எடுத்து வச்சிருந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சு எடுக்கணும். இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் பெரிய மிக்சியாக இருக்கிறதுனால நல்லா அரைப்படலை. ஆனால் நல்லா மைய அரைச்சிக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க, இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நாங்கள் பொடிச்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் ஒரு புடிச்ச புடி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவு போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வதக்கணும். இப்ப இதை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்ல பொன்னிறமா இருக்கு, இன்னும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்குறதுலதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இப்ப நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு, நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிடும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே சமையலுக்கு இந்த மாதிரி வதக்குறதுக்குலாம் கல்லுப்பே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ஜீரகம், மிளகு, சோம்பு, இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் போடுறேன். அதே மாதிரி மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மில் வைக்காமல் வச்சோம்னா கருகிடும். அதேமாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க. இந்த மசாலால உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி ஊத்திடக்கூடாது, ஏன்னா இறால்லே வந்து உங்களுக்கு தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்த்துறாதீங்க. இதுல இறால்ல வந்து நாங்க வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டோம். இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அதையும் நீங்க வச்சு கழுவுனீங்கன்னா அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த கவிச்சி ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா இதை போட்டுட்டு
நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அது அந்த இறால்லேருந்து தண்ணி விடும், இதுலேயே வேகட்டும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சோம்னா இறால் வந்து ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால தண்ணி கொஞ்சம் சுண்டுனோடனே நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த இது நீங்க வந்து இதை வந்து சாப்பாடுக்கு, இதை வந்து சாப்பாடுலேயே கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் தோசை இட்லி கூடயும் இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இறால்லையும் பாருங்க தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன். இந்த தண்ணி, அதனாலதான் தண்ணி ஊத்தக்கூடாது. இப்ப இந்த தண்ணி கொஞ்சம் வத்தி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் மேல தூவிட்டு இறக்கிடலாம். வெயிட் பண்ணலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும். வருது பார்த்தீங்களா, அது தண்ணி, இந்த இறால், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா இருக்கும். தொக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த ஸ்டேஜ்லயே கூட இறக்கிக்கலாம். அது வந்து கிரேவி மாதிரி கூட இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சுருண்டு வேணும்னா அந்த அந்த ஸ்டேஜ்லயும் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்க, நாங்க கொஞ்சம் கிரேவியாவே இறக்குறோம். அதனால இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து புதினா அந்த கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை தூவிட்டு ஒரு கிளறி இறக்கிற வேண்டியதான். இப்ப வந்து அந்த நீங்க இறால் வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு அது ஒரு மாதிரி இப்படி சுருண்டு வந்துடும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இறால் வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இறக்கிடலாம். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால நாங்க அப்படியே இறக்கிடுறோம். இந்த தொக்கு வந்து சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹைல கூட வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா அது கரெக்டா வரும் உங்களுக்கு. இப்ப அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இறக்கிடலாம். இப்படி சூப்பராக ஒரத்தநாடு ஸ்டைல் இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.